மாட்சியும் புகழ்ச்சியும் இறைவனுக்கே என்ற தலைப்பில் இன்று நாம் சிந்திப்போம். இன்று மனிதன் அறிவியலின் ஆதிக்கத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றான். இன்னும் சொல்ல போனால் தன்னையே கடவுளென கருதி கொண்டிருக்கின்றான். இதனால் தனி மனித வாழ்வுக்கும் ஒழுக்கத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் உலகம் காட்டும் பாதையில் நடக்கிறான். இது ஒரு மாயை என்று புரிந்து கொள்ள ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு கால அவகாசம் தேவைப்படுகிறது. அதே போன்றே இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கின்ற பொழுது எலியா இறைவாக்கினருக்கு 50க்கும் மேற்பட்ட சீடர்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் இறைவாக்கினர் எலியாவின் கடவுள் மீது கொண்ட அன்பை, அந்த ஆர்வத்தை, கடவுளை அவர் முன்னிலைப்படுத்துகின்ற அந்த விதத்தை, அந்த வீரச் செயலை உள்வாங்கினார்களா என்றால் சிலர் உள்வாங்கினார்கள், சிலர் அது என்னவென்று புரிந்து கொள்ள முடியாமலே வாழ்ந்தார்கள். ஆனால் அதே நேரம் எலிசா அந்த பயணத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார். நன்மை எது தீமை எது என்று ஆய்ந்து அறிவதற்கு பதிலாக இன்றைக்கு நாம் விரும்பியது நடக்க வேண்டும் என்று எண்ணுகிறோம். இதே இன்றைய நற்செய்தியில் பார்க்கின்ற பொழுது 3 சிந்தனைகளை பார்க்க முடிகிறது. முதலாவது, நீங்கள் யாருக்காவது உதவி செய்தால், அதாவது பள்ளிக்கூடம் மற்றும் கல்லூரியில் படித்து வரக்கூடிய மாணவர்களுக்கு பண உதவி செய்வதாக இருக்கலாம், மருத்துவமனை நோயாளிகளுக்கு உணவு, உடை, உறைவிடம், மருந்து போன்றவற்றை கொடுத்து உதவுவதாக இருக்கலாம், இரத்தம் கொடுத்து உதவுவதாக இருக்கலாம். இதுபோன்று இன்னும் பல உதவிகள் நீங்கள் செய்தால் அந்த செயலை வெளியே சொல்லி தம்பட்டம் அடிக்காதீர்கள். காரணம், ஆண்டவர் இயேசு கூறுகிறார், வலதுகை செய்வது இடதுகை அறியாதிருக்கட்டும், அவ்வாறு செய்யும் பொழுதுதான் கடவுளின் ஆசி உங்களிடம் இறங்கி வரும் என்று கூறுகிறார். இரண்டாவது, நீங்கள் மன்றாடும் போது பிறர் பார்க்க வேண்டும் என்று எண்ணுவதை தவிர்க்க வேண்டும். காரணம், மற்றவர்கள் நாம் செய்கின்ற அந்த ஜெபங்களை பார்க்கின்ற பொழுது மறைவாக இருக்கின்ற அந்த இறைவனோடு நாம் கொண்டிருக்கும் உறவை, உண்மை, அதனுடைய ஆழத்தன்மையை நாம் உணர்ந்து கொள்ள முடியாது. ஆகவே ஆண்டவர் கூறுகின்றார், நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் மறைவான ஒரு இடத்திற்கு சென்று ஆண்டவரிடம் மன்றாடுங்கள். உங்களுக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவு இரகசியமாக இருக்கட்டும் என்கிறார். ஏன் இயேசு இவ்வாறு கூற வேண்டும்? காரணம் ஒன்றே, நீங்கள் எதை செய்தாலும், செய்யும் ஒவ்வொரு செயலும் இயேசுவை மகிமைப்படுத்த மட்டுமே என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் இந்த உலகில் நம்மை மகிமைப்படுத்த அல்ல, நமது பெயரை, புகழை சாற்ற அல்ல, மாறாக இயேசுவின் புகழையும் பெயரையும் சாற்றுவதற்காகவும் அவரை மகிமைப்படுத்துவதற்காகவுமே நாம் இந்த உலகில் இருக்கின்றோம் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு சிந்தித்தவர்களாக, நான் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் யாரை மகிமைப்படுத்துகின்றேன், யாரை புகழ் பாடுகின்றேன் என்று சிந்தித்தவர்களாக இன்றைய நாளை இறைவன் கரத்திலே ஒப்புக்கொடுத்து அவ்விடத்திலே ஜெபிப்போம். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்.